மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு வருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே நிறைமாண்பை இன்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் போல பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வில் நன்மை அடைவோம். அணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோம். மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. இறையேசுவில் அன்பு உள்ளங்களே, நாம் இறைவனிடம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறவும் இறைவனுக்கு என்றும் நன்றியுள்ளவர்களாக வாழவும் பொதுக்காலம் 28ஆம் ஞாயிறு திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நன்றி சொல்வதும் நன்றியோடு வாழ்வதும் இறைவனுக்கும் மனிதருக்கும் ஏற்புடைய செயலாகும். நன்றி உணர்வு என்பது ஆழமான இறை நம்பிக்கையின் அடையாளம். அது அனைத்து நன்மைகளும் இறைவனிடமிருந்தே வருகின்றன எனும் உறுதியை தருகின்றது. மகிழ்ச்சியான வாழ்விற்கு அடிப்படை தகுதி நன்றி நிறைந்த உள்ளம்தான். எனவே மனம் மாறுவோம், நன்றி உணர்வோடு வாழ்வோம். நாம் இதுவரை பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு என்றும் நன்றி கூறும் உள்ளத்தை நமக்கு தந்திட மன்றாடி திருப்பலியில் பங்கேற்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, இன்றைய திருப்பலிக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு முன்னுரையிலே சொல்லப்பட்டது போல எவரவர்
நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் இறைவனுடைய ஆசீருக்கும் உரித்துடையவர்களாகிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த பலியிலே இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்தமையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே, உமது அருள் எங்கும் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாமான் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 14 தொடக்கம் 17 முடிய. அந்நாட்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியெழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும், ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள். இது கழுதை பொதி அளவு மண்ணை எடுத்து இங்கிருந்து எடுச்செல்ல உம் அடியானுக்கு அனுமதிதார். இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுளருடைய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை
மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 8 முதல் 13 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பது என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகின்றேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கின்றேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பதினேழாம் அதிகாரம், இறைவசனங்கள் 11 to 19 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும் போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில்,
கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவர்களை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்துள்ளது என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, இன்றைய இறைவார்த்தை முழுவதும் நன்றி கூறுதலை பற்றி எங்களுக்கு சில ஆழமான உண்மைகளை உணர்த்தி நிற்கின்றது. நன்றி கூறுதல் என்பதை 3 வகையான மனிதர்கள் இந்த நன்றி கூறுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையினர் நன்றி கூறுவதில்லை. கிடைத்த நன்மைத்தனங்களுக்கு நன்றி கூறாதவர்கள். கிடைக்கிற நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறவர்கள் இரண்டாவது வகை. எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுகிறவர்கள் இது மூன்றாவது வகை. இன்றைய நற்செய்தியிலே வருகிற 10 தொழுநோயாளர்களில் ஒருவர் திரும்பி வருகிறார். கடவுளுக்கு நன்றி சொல்ல, இயேசுவுக்கு நன்றி சொல்ல வருகிறார். மற்ற 9 பேரும் நன்மைத்தனங்களை பெற்றும் நன்றி கூறாதவர்கள், முதலாவது வகையிலே வருகிறவர்கள். அவர்கள் தொழுநோய் பீடித்திருக்கிறவர்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்கு தேவை. தொழுநோய் என்பது தோல் வருத்தம். அன்றைய காலகட்டத்திலே எல்லா விதமான தோல் வருத்தங்களையும் அவர்கள் தொழுநோய் என்று பெயரிட்டு விடுவார்கள். அதனால் இன்றைய காலகட்டத்திலே அது பல்வேறு விதமானதாக இருக்கலாம். இன்றைக்கும் இந்த தொழுநோய் பீடித்திருக்கிறவர்கள் சமூகத்திலே இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இலங்கையிலே ஒரு மாந்தீவு என்று கிழக்கு மாகாணத்திலே ஒரு இடம் இருக்கிறது. அந்த இதிலே அவர்கள் பராமரிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு சில அருட் சகோதரிகளும் பல தொண்டர்களும் அவர்களை கவனித்துக் கொள்ளுகிறார்கள். எங்களுக்கு இந்த அண்மை காலத்திலே வந்த கொரோனாவோடு அந்த குவாரண்டைன் தனிமைப்படுத்துதல் எப்படியான அனுபவங்களை எல்லாம் எங்களுக்கு தந்தது என்பது எங்களுக்கு தெரியும். திடீரென்று தனிமைப்படுத்தல்கள், எல்லாரும் முகக்கவசம் அணிந்திருந்திருக்க வேண்டும், சமூக இடைவெளிகளை பேண வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு ஒரு விதமாக தப்பி பிழைத்திருக்கிறோம். தொழுநோய் பிடித்தவர்கள் அவர்கள் உடல் ரீதியான உபாதைகளுக்கு புறம்பாக அவர்களுக்கு சமூக ரீதியான தனிமைப்படுத்தல்களால் ஏற்படுகிற உபாதைகளும் உண்டு. அதனாலே தான் அவர்கள் மிகுந்த துன்பப்படுகிறவர்களாக இருக்கிறார். ஒரு விதத்திலே அது அவர்களுடைய தூய்மைக்கு அவர்களிடத்திலே இருந்து அந்த நீர் வடிந்து கொண்டிருக்கும். ஆகவே அந்த தூய்மை அற்றவர்கள் என்று அவர்கள் சமூகத்திலே இருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும். லேவியர் ஆகமம் 13ஆம் 14ஆம் அதிகாரங்கள் இது பற்றிய தெளிவான இறுக்கமான சட்ட நுணுக்கங்களை அன்றைய இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கி இருந்தது. தொழுநோய் பிடித்திருக்கிறவர் என்று ஒருவர் கண்டால் அவர் சமூகத்திலே இருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அவர் கிழிந்த உடையோடு இருக்க வேண்டும். அவர் தலை முடி வாராது
அலங்கோலமானவராக தெரிய வேண்டும். மேல் உதட்டோடு அவர் அதை மூடிக்கொண்டு அவர் எங்கேயும் மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடங்களுக்கு அண்மையில் சென்றால் அவர் தீட்டு தீட்டு என்று அவர் உரத்து சத்தம் போட வேண்டும். இதனால் மக்கள் அவரை விலத்தி வாழ வேண்டும் என்பதற்காக இப்படியான நிலைமைகளுக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். தொழுநோய் பிடித்திருக்கிறவர்கள் 10 பேர், அதில் ஒருவர் சமாரியர், மற்றவர்கள் யூதர்கள். ஆனால் அந்த தொழுநோயின் பொருட்டு அவர்கள் ஒன்றாக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை கண்டபோது அவர்கள் தொலைவில் நின்று ஒரு விதத்திலே அந்த சட்ட நுணுக்கங்களை பேணிக்கொண்டே தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று வேண்டினார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொன்னது, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள். அன்றைய யூத சமூகத்திலே குருக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த தொழுநோய் பிடித்தவர்கள் மீண்டும் குணமானால் அவர்களை சோதித்து சமூகத்திலே மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கு அவர்கள் சான்றிதழ் வழங்குவது குருக்களுடைய பொறுப்பாக இருந்தது. அதனாலே இயேசு அவர்களை நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பீங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிற பொழுது அவர்கள் போகும் வழியில் குணமானார்கள். இயேசு பல்வேறு விதமான அருளடையாளங்களை செய்தார். இங்கே அவரிடத்திலே அருள் வேண்டி வந்தவர்கள், குணமாக்கப்பட கேட்டவர்கள் போகும் வழியில் குணம் பெற்றார்கள். இயேசு அங்கே நேரடியாக அவர்களை தொட்டோ அவர்களுக்கு முன்னே நின்று அந்த குணப்படுத்தலை செய்யவில்லை. அவர்கள் போகும் வழியில் குணப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே ஒருவர் மட்டும் அந்த வல்லமையை கொண்டிருக்கிற தாங்கள் குணமாகியதற்கு காரணம் யார் என்பதை உணர்ந்தவராக அவரிடம் திரும்பி வந்து நன்றி சொல்ல வந்தார். மற்றவர்கள் ஒரு விதத்திலே அது இயேசுதான் குணமாக்க இருந்ததாக எண்ணி இருந்தாலும் அவர்கள் விரைந்து கொண்டு போகிறார்கள் குருக்களிடம் காண்பித்து தாங்கள் சமூகத்தோடு இணைவதற்காக. ஒருவேளை அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்ததனாலே ஏற்பட்ட தாக்கத்தின் பொருட்டு அவசரமாக அவர்கள் அங்கே போகத்தான் வேண்டும் என்று எண்ணியிருக்கலாம். யூத சமூக சட்டத்திட்டங்களின்படி ஒருவர் அந்த சமூகத்திலே ஒருவர் துன்பப்பட்டால் அவருக்கு இன்னொருவர் உதவ வேண்டும், இன்னொரு யூதன் உதவ வேண்டும் என்பதும் ஒரு கடமையாகவும் இருக்கிறது. யூதர்களுக்கு கடமை, அவர்களுடைய சமூகத்திலே யாராவது துன்பப்பட்டால் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு உதவ வேண்டும். எனவே இயேசு அவர்களுக்கு செய்த நன்மைத்தனத்தை அவர் செய்ய வேண்டியதை தானே செய்தார், ஒரு யூதனுடைய கடமையைத்தானே செய்தார் என்பதனால அவர்கள் அப்படியே போய்விட்டார். ஒருவன் தான் அந்த அருளடையாளத்துக்கு உரியவரை, இந்த வல்லமை பொருந்தியவரை மீண்டும் திரும்பி அவரிடம் வந்து அவருடைய காலடியிலே விழுந்து, முதலிலே தொலைவிலே நின்று வேண்டியவன் இப்பொழுது அவரை தேடி வந்து அவருடைய காலடியிலே விழுந்து அவருக்கு நன்றி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு அவரை மீட்புக்கு உரித்துடையவராக்கினார். மற்றவர்களெல்லாம் அருளடையாளத்தோடையே அவர்களுடைய அலுவல் முடிந்து விட்டது. இவன் ஆண்டவருடைய அன்புறவிலே இணைந்து மீட்புக்குரியவன் ஆனான். எனவேதான் ஆண்டவர் இயேசு அவரிடம் சொன்னார், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது. அவனுடைய நம்பிக்கை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய மீட்புக்கு உரித்துடையவனானான். நாங்கள் எங்களுடைய வாழ்விலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஆண்டவருடைய நன்மைத்தனங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது இயற்கைக்கு அதை நாங்கள் சொல்லி அது தன்பாட்டிலே குணமடைந்தது, அல்லது ஒரு மருத்துவருக்கு அந்த குணமாதலுக்கான காரணத்தை அவருக்கு கொடுத்தோம். இது யாருக்கும் அதை சொல்லி போட்டு நாங்கள் விடலாம். ஒரு மருத்துவமனையிலே எழுதப்பட்டிருக்கிறது, மருத்துவர் சொல்லுகிறார், மருந்து கொடுப்பது எங்களுடைய பணி, குணமாக்குவது இறைவன் செயல். நாம் அனைவரும் இன்று உடலுள்ள ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் என்றால் அது இறைவனுடைய செயல் என்று நாங்கள் உணரவில்லை என்றால் நாங்கள் மீட்பு குறித்துடையவர்கள் அல்ல, நம்பிக்கையை வெளிப்படுத்தாதவர்கள். அந்த நம்பிக்கை கிடைத்த நன்மைகளுக்கு நன்றி கூறாதவர்கள். இந்த வகையிலே பலர் இருக்கிறோம். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை ஆளாக்கி
அவர்களை ஒரு விதத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இயற்கையாகவே ஒரு வளர்ச்சி, அந்த வளர்ச்சி ஒரு புதுமை. அந்த பெற்றோரை அவர்கள் தங்களை உருவாக்கியவர்களை உதைத்து விடுகிற காலம் இது. அவர்களை கொண்டே முதியோர் இல்லத்திலே சேர்த்து போட்டு அவர்களை தனிமைப்படுத்தி விடுகிறார்கள். இப்படியான துன்பங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறோம். அந்த 9 பேருடைய மனநிலையை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். உதவி செய்கிறவரை உதைப்பவராக இருக்கிறோம். உதவி செய்வது அவருடைய கடமைதானே, யூதனுடைய கடமைதானே அவருக்கு நன்மை செய்து விடுவது என்ற மனநிலை எங்களில் எத்தனை பேருக்கு உண்டு? நன்மைக்காக நன்றி கூற வருகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? இன்றைய முதல் வாசகத்திலே நாமான் யோர்தான் நதியிலே 7 முறை நீ மூழ்கி எழ வேண்டும் என்று சொன்ன பொழுது நாமான் முதலிலே கொஞ்சம் எதிர்த்தார். என்னுடைய ஊரிலே இதைவிட திறமான நதிகள் எத்தனை இருக்கிறது, நானே இந்த இஸ்ராயலர்களுடைய யோர்தானிலே போய் மூழ்க வேண்டும் என்று ஒரு இருமாப்போடு கதைக்கிற பொழுது அவருக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. உனக்கு இறைவாக்கினர் எலியா சொன்னபடியே நீ செய்யும். அவர் செய்தார், நலம் பெற்றார். பிறகு இஸ்ராயலின் கடவுளை தவிர வேறு எவரையும் நான் வணங்க மாட்டேன் என்று அறிக்கையிட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, நம் வாழ்விலே நம் இறைவன் அருள் அடையாளங்களையும் நன்மைத்தனங்களையும் எங்களுக்கு பல்வேறு விதமாக செய்து கொண்டிருக்கிறார். நேரடியாக புதுமையாக செய்திருக்கலாம், அல்லது காலப்போக்கிலே நாங்கள் குணமடைகிற நலன் பெறுகிற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கும். நாங்கள் நன்றி கூற மறந்திருப்போம். 3வது வகையாக எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள். இன்றைய 2வது வாசகம் புனித பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அவர் பவுலுடைய மறைப்பயணங்களின் பொழுது பல்வேறு விதமான உபாதைகளை அனுபவித்தவர்கள், சிறையில் அடைக்கப்பட்டவர். அந்த சிறையில் இருந்து திமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுதுதான் சொல்லுகிறார், சிறையிலே இருந்து கொண்டே எழுதுகிறார், கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துவதுதான் உத்தமமான உயரிய கிறிஸ்தவ வாழ்வாகும். நன்றி செலுத்துகிறவன் இறைவனுடைய ஆசீருக்கும் உரித்துடையவன் ஆவான். கிறிஸ்துவின் பொருட்டு நாங்கள் எந்த அளவுக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற மக்களாக, அதனாலே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்களாக, மீட்புக்கு உரித்துடையவர்களாக நாங்கள் வாழ முடியும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் விரும்புகிறார். பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம். நாம் இன்றைக்கு இருப்பதே வாழ்வதே ஆண்டவருடைய அருள் என்பதை உணர்ந்தவர்களாக என்றும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வாழும் வரத்தை கேட்போம். இந்த திருப்பலி ஒரு நன்றி அறிதலின் பலி. வாழ்விலே இறைவன் செய்த அனைத்துக்கும் நன்றி கூறுவதுதான் இந்த நற்கருணை பலி. அந்த பலிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கவும் அவருடைய நலனை பெறவும் வேண்டுவோம். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். Yeah.
நமது தேவைகளை எடுத்துச் சொல்லி வேண்டுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் தம் சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் உமது மீட்பினை பறைசாற்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றி உள்ளத்தோடு வாழ மன்றாடுவோம். கடவுளை போற்றவும் நன்றி கூறவும் மறந்தவர்களை கண்டு வருந்திய இறைவா, நன்றி மறந்தவர்களாக நன்மைக்கு பதில் தீமை செய்வர்களாக சிறப்பாக எங்கள் வாழ்வை உயர்த்திய பெற்றோர் பெரியோர்கள் மட்டில் நன்றி மறந்து வாழும் எங்களை மன்னித்து நன்றி உணர்வோடு வாழும் நல்லுள்ளத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முதியோர்களுக்காக மன்றாடுவோம். வயதில் முதிர்ந்த பெற்றோர் பெரியோர்களின் தியாக வாழ்வும் அவர்கள் எமக்கு புகட்டிய படிப்பினைகளும் எவ்வளவு மேலானவை என்பதை உணராமல் அவர்களை இழித்துரைத்து அவர்கள் தேவைகளில் பாரமுகமாயிருக்கும் எங்களை மன்னித்து அவர்களை மதிக்கவும் செய்த நன்மைகளை நன்றியோடு நினைத்து அவர்களுக்கு ஆறுதலாய் ஆதரவாய் வாழும் நல்லுள்ளத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பேராலய திருத்த வேலைக்காக மன்றாடுவோம். வழி நடத்துபவரே இறைவா, நெருங்கி வரும் மழை காலத்தின் முன்னர் ஆரம்பித்த அனைத்து திருத்த வேலைகளும் செவ்வனே செய்து முடிக்கப்பட தேவையான அனைத்து வளங்களையும் ஈர்த்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, உமது பிள்ளைகளாகிய நாம் நம்பிக்கையோடும் திருமுன் சமர்ப்பிக்கும் இந்த வேண்டுதல்கள் உமது திருவிழத்திற்கு ஏற்ப அமைந்து நம் வாழ்விலே பயனளிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வந்திடுவாய் இயேசுவே. உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்ததே, கையில் ஏற்றிடுவாய். சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புண்ணியத்தில் அவையினத்தின் நலனுக்காகவும் உமது கைகளின் இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளர்களின் வேண்டுதல்களையும் ஏற்றலும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியினால் விண்ணகம் ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியினால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உமது பிள்ளைகளை உமது திருமகனின் இரத்தத்தினாலும் தூயாவியின் வல்லமையினாலும் மீண்டும் உம்மோடு ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு உமது மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிணைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோயிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், பூவுலக இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவும் ஆட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உமது திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாமையினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உமது பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் நேற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சோர்ந்திருந்தேன் சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய் சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன் சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய் என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே அயராதே என்றும் வருகின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே பொறியாக நீயும் நிலையாக நானும் தெரியாக வரும் வேண்டுமே கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே உன்னை அன்றி என் வாழ்வு புகழ் போன்றதே உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே உன்னை அன்றி என் வாழ்வு புகழ் போன்றதே நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தினாலும் எங்களுக்கு நீர் உணவு அளிப்பது போல அவரது இறையியல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிறைவு பாடலுக்கு எழுந்து நிற்போம். வெள்ளி நிலா கூடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே, துள்ளி வரும் துன்பரை வந்து என்னில் மோதுதம்மா. வெள்ளத்திலே மூழ்குகிறேன், வேதனையில் வாடுகிறேன், அள்ளி என்னை கரை சேர்க்க கர்த்தத்தை தாரும். வெள்ளி நிலா கூடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே, தந்தை என்றும் தந்தை என்று உறவு சொல்லி வந்தவர், அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர். தந்தை என்றும் தந்தை என்று உறவு சொல்லி வந்தவர், அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர். பின்னலிலே தவிர விட்டு என்னை மறந்து போகும்போது, பின்னலிலே தவிர விட்டு என்னை மறந்து போகும்போது, அன்னை என்று உரை அளித்தேன், கருத்தரத்தை தாரும் அம்மா. வெள்ளி நிலா கூடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே, துள்ளி வரும் துன்பரை வந்து என்னில் மோதுதம்மா. வெள்ளத்திலே மூழ்குகிறேன், வேதனையில் வாடுகிறேன், வள்ளி என்னை கரை சேர்க்க கர்த்தரத்தை தாரும் அம்மா. வெள்ளி நிலா கூடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய
நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.